ஓகே. இதுல பொறுத்தவரையிலும் ஐடி டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் பொறுத்தவரையிலும் நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பான்ஷன் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அவ்வளவுதான். கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்க படிக்கலாம். 2A படிக்கிறவங்க ஜஸ்ட் இயர் என்னென்ன ஸ்கீம்ஸ் அது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஜென்ரலா எல்லா பாலிசி நோட்லயும் இது வரை படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு எல்காட்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் என்ன வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1977 1977 21st மார்ச் 1977 21st மார்ச்ல வந்து 21st. ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஃபுல்லுமே வந்து பப்ளிக் செக்டார் யூனிட் தான் இல்லையா? இதோட 4 பில்லர்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வந்து மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு என்னென்னலாம் பண்றாங்க இதுல? ப்ரொமோஷன் அண்ட் ஐடி ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கொள்முதல், டேட்டா infrastructure. சென்டர் சர்வீசஸ் அண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. இது வந்து 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும் இதை படிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஓகே. ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க எல்காட்டு. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன படிச்சிருக்கோம்? உமாகைன். உமாஜின் தமிழ்நாடு உமாஜின். 2024. இது மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. ரீசெண்டா இருக்கிறனால இதை படிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட ஸ்லோகன் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எழுதுறவங்க இன்ஃபார்ம், இன்ஸ்பயர், இன்னோவேட். இன்னோவேட். இதோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர் யாரு? உமாஜின் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர் யாரு? சிஐஐ. சிஐஏ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்திய பாருங்க, industry இந்த group சில எக்ஸ்பான்ஷன்லாம் நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் எங்கிட்ட வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதுல பாருங்க, அந்த சிஐஐ பத்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பேண்டா கொடுக்கல. அதனால இந்த பாலிசி நோட்ஸ், இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் இங்கிலீஷும் சேர்ந்து வாங்கி நீங்க படிங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து இதோட செகண்ட் எடிஷன் தான் வந்திருக்கிறது. செகண்ட் எடிஷன் தான் இந்த 2024ல வந்து இருக்கு. என்னென்ன ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்கப்பா? இந்த உமாஜின் தமிழ்நாடு என்னென்ன ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்க? ஃபோக்கஸிங் ஆன் AI, ஆர்டிஃபிஷியல் cyber இன்டெலிஜென்ஸ், security, டீப் டெக், ஆர்டிஃபிஷியல் security. இன்டெலிஜென்ஸ், டீப் டெக், gaming, கேமிங், இது குளோபல் இன்னோவேஷன் சென்டர்ஸ், புத்தாக்க மையம், ஏவிஜிசி எக்ஸ்ஆர். இயங்குப்படம், இதெல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகேவா? sustainability மேம். சஸ்டைனபிலிட்டி அதுவும் தான். ஸோ இப்போ நம்ம ஏஐ பத்தி ஏதாவது ஒன்று கேட்கும்போது நீங்க இந்த இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற இதையும் நீங்க எழுதலாம். ஏஐ பத்தி ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த உமாஜின் 2024ங்கிறது இப்பதானே, ரீசெண்ட் தானே. ஸோ நீங்க இந்த பாயிண்ட்டும் கூட ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல பேஜ் ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், எல்கோசெஸ் வந்து மொத்தம் 8 இருக்கு இல்லையா? எது ஞாபகம் இருக்கோ அவங்க சொல்லுங்க. ஏன்னா 2 மெயின்ஸ்க்கு டெஃபினட்டா நீங்க எழுதணும் அந்த 8 பிளேஸும். 2ஏக்கு வந்து விஸ்வநாதபுரம், மேட்ச்ல ஓசூர். கேட்கலாம். எஸ். சென்னையில ஓசூர். சோழிங்கநல்லூர், சென்னை, கோயம்புத்தூர்ல விலாங்குறிச்சி, கோயம்புத்தூர், விலாங்குறிச்சி, விஸ்வநாதபுரம், ஓசூர். மதுரையில 2 பிளேஸ், ஜாகிராம்பாளையம், சேலம். மதுரையில 2 பிளேஸ், விஸ்வநாதபுரம், 2 ஓசூர். place. கரெக்ட். இலந்தை குளம் அண்ட் அது என்ன மேம், வடபழஞ்சியா? வடபழஞ்சி. அது என்ன? வடபழஞ்சி தான். வடபழஞ்சி. Okay, okay. வடபழனி, வடபழஞ்சி. வடபழஞ்சி. திருநெல்வேலியில கங்கை கொண்டான். திருச்சியில நவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான். சேலம்ல ஜாகிராம்பாளையம். ஜாகிர் அம்மாபாளையம். ஜாகிர் அம்மாபாளையம். விஸ்வநாதபுரம் எங்க இருக்கு? ஒசூர். ஓசூர். இந்த எல்கோசெஸோட 8 என்னப்பா? என்னை கூப்பிடலையா? ஓகே. சோழிங்கநல்லூர் சென்னை, விலாங்குறிச்சி கோயம்புத்தூர், இலந்தை குளம் மதுரை, வடபழஞ்சி மதுரை, நாவல்பட்டு திருச்சி. ஸோ மதுரையில மட்டும் 2 இருக்குது. கங்கை கொண்டான் திருநெல்வேலி, ஜாகிரம்பாளையம் சேலம், அதுக்கப்புறம் விஸ்வநாதபுரம் ஓசூர். இது வந்து ஜவ்வரிசிக்கு ஃபேமஸான பிளேஸும் எதுதாப்பா? சேலம். சேலம். ஸோ ஜாகிரம்பாளையம் சேலம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ்க்கும் படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு சாரி 2ஏக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் மேட்ச் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோட்டலா 8ங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எல்கோசஸ் 8 இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி எங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ? 2011. இனிஷியேட் பண்ணது 2011. ஓகே. தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2011லயே இன்னொரு ப்ரோக்ராம் வந்துச்சு, அஜ்விகா ஸ்கீம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்வீங்க? அஜ்விகா லைவ்லிஹுட் ஸ்கீம், ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்.
ரூரல் என்ஆர்எல்எம்னு சொல்லுவோம் கரெக்டா? என்ஆர்எல்எம் நேஷனல் ரூரல் அப்படின்னு லைவ்லிஹுட் சொல்லுவீங்க, நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். அது வந்தது என்னது, அதை தான் அஜ்விகான்னு சொல்லுவீங்க. 2011 வந்துச்சு. அப்பதான் டிஎன்எஸ்டிசியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டிலாம் நம்ம படிக்க வேண்டாம்ப்பா. இதே டிஎன்எஸ்டிசி 2 எப்ப வந்திருக்கும், பேஸ் 2 எப்ப வந்திருக்கும்? 2020 பேஸ் 2 வந்து 2020 ஓகே எப்ப வந்திருக்கும்னா 2020. ஏன் வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்லுமே என்ன ஆயிருக்கும், சக்சஸ்ஃபுல்லா ஆல்மோஸ்ட்லி ஃபுல்லா ஃபுல்லி யூட்டிலைஸ் யூட்டிலைஸ்ட் ஆயிருக்கும். அதனால சரிங்களா. பட்ஜெட் எல்லாமே நம்ம படிக்க வேண்டாம்ப்பா, நீங்க எவ்வளோ இது படிச்சாலும் மறந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரை நம்ம என்ன படிக்கணும், டிஎன்எஸ்டிசினா என்ன, எப்போ பேஸ் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ பேஸ் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் இனஃப். ஓகே, அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் 2011 வந்து என்ஆர்எல்எம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? எங்க சொல்லுங்க, சீனியர் சிட்டிசன் இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ்? இந்தியால வந்து சீனியர் சிட்டி 8.6 மேம். 10.4 தமிழ்நாட்டுல வந்து 10.4 10.4 8.6% இங்க இந்தியால இந்தியா இல்ல, இந்தியாவில் 10.4 இங்க. தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு. ஓகே. அதுக்கப்புறம் டிஎன் டிஆர்சின்னு என்ன, டிஎன்டிஆர்சி, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், டிஎன்எஸ்டிசின்னு என்ன பார்த்தோம், டிஎன்எஸ்டிசி Data டேட்டா சென்டர், ஸ்டேட் center. டேட்டா சென்டர். இதே தரவு மையம். டிஎன்டிஆர்சின்னு என்ன, டிசாஸ்டர் ரெக்கவரி தமிழ்நாடு சென்டர், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். இது எங்க இருக்குப்பா? நவல்பட்டு சென்னை, டிஎன்டிஆர்சி, நவல்பட்டு திருச்சி, எல்கோசிஸ் திருச்சி. எல்கோசிஸ் திருச்சியில வந்து இருக்கு. எப்போ வந்து நவல்பட்டு டிஎன்டிஆர்சி வந்து ஆப்ரேஷனல் ஃப்ரம், எப்போ 2018 ஆப்ரேட் ஆன வருஷம், ஸ்டார்டிங் வந்து எப்போன்னா 2018. 2018. என்ன 18 பர்பஸ், வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் டிஎன்டிஆர்சி? டிசாஸ்டர் வேற பேரிடர் ஏதாவது பிரேக் காலங்கள்ல டவுன் கூட சமயத்துல கூட தமிழக அரசுடைய அந்த டேட்டா வந்து அஃபெக்ட் கண்டினியூட்டி இருக்கணும், ஆகக்கூடாது பிசினஸ் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூட்டி இருக்கணும். இதை அமைச்சிருக்காங்க மேம். பேரிடர் ஏதாவது காலங்கள்ல கூட தடையோ இந்த பேரழிவோ வந்துச்சு அரசு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் மின்னாளுடைய பேக்கப் மாதிரி கவர்னன்ஸ் பாலிசிஸ், அதுக்கான இணைய தகவல்கள், பயன்பாடுகள், இந்த ஆப்பியல் இதுக்கெல்லாமே வந்து சர்வீஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது, தடையற்ற சேவையை வழங்கணும் அப்படிங்கறதா டிஎன்டிஆர்சி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 2011 என்ன பார்த்தோம், டேட்டா சென்டர் ஃபேஸ் 1 மேம். டேட்டா சென்டர் ஸ்டேட் டேட்டா சென்டர் பேஸ் 1 பார்த்தோம். என்ன வருஷம் பார்த்தோம்? 2011. 11. பேஸ் 2 என்ன வருஷம் பார்த்திருக்கோம்? 2020 ஓகே. 2020 அடுத்தது 2020. தமிழ் மேகம். தமிழ் மேகம்னா அது என்னது, தமிழ் மேகம், கிளவுட் கம்ப்யூட்டிங் கிளவுட் கம்ப்யூட்டிங். இது எப்ப இருந்து ஆபரேஷனல் ஆகுது? 2016. 2016. தமிழ் மேகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ். ஸோ எப்போ வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், 2016 அவ்வளோதான். ஸோ இதோட சர்வீசஸ் பார்த்தா ஏஏஎஸ் பிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கிற எக்ஸ்பேண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருதுங்கிறத மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தமிழ் மேகம்ல டோட்டலாக எவ்வளோ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கப்பா? 282 282 வந்து யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அடுத்தது டிஎன் ஸ்வான் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2007 டிசம்பர் 1. டிசம்பர் 1 2007ல டிஎன் ஸ்வான் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு TNSWAN, ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், இங்க பாருங்க, ஏரியா நெட்வொர்க். தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். இதத்தான் என்னன்னு ரீநேம் பண்ணிருப்பாங்கப்பா? டான்ஃபினெட். இதத்தான் வந்து டான்ஃபினெட். இந்த டான்ஃபினெட் வந்து எப்ப இருந்து ஆப்ரேட் ஆகுது? 2023. 2023. இதுதான் கொஸ்டின். டிஎன் ஸ்வான்னு கேட்டா நம்ம 2007 சொல்லலாம். 2007லயே இன்னொன்னு படிப்போம் பின்னாடி, இ கவர்னன்ஸ், டாக் டிவி, அரசு கேபிள் டிவின்னு வரும். வெறும் டாக் அரசு டிவி cable படிப்போம். அனதர் ஒன், அதுக்கப்புறம் பேர் மாத்துவாங்க மேம். அது ஓகேப்பா. டிஎன்இஜிஏவும் படிப்போம் இல்லையா? yes எஸ் மேம். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி நம்ம படிப்போம். டைரக்டரேட் தான் எப்ப வரும்? 2006ல வரும் இல்லையா? முதல்ல டைரக்டரேட், அப்புறம் தான் இது. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மேம், மறக்க ஒண்ணே ஒண்ணு மாட்டீங்களா? மேம். டான்ஃபினெட்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபைபர் நெட்வொர்க். ஃபைபர் நெட்வொர்க். சொல்லுங்கப்பா. மேம், டான்ஃபினெட் உடைய இன்ஸ்டாலேஷன் வந்து 2018 மேம். இது மைக்ரேஷன் ஆனது தான் 2023 மேம். ஆமா, இது எப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னா 2018, மைக்ரேட் ஆனதா 2023. எஸ் மேம், அதான் மேம் சொன்னேன். ஓகே. அடுத்து பப்ளிக் ஃப்ரீ வைஃபை சர்வீஸ் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்கப்பா? 2023. 24. 2024.
2024 தான். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஆக்சுவலி இந்த பேஸ் ஒன்னோட டார்கெட் 500 என்ன? பப்ளிக் ஃப்ரீ 1000 வைஃபை 1000 சர்வீஸோட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1000 கொடுக்கணும். ஆனா லான்ச் பண்ணப்போ எவ்வளவு கொடுத்தாங்க சென்னையில? 500 மட்டும் தான் கொடுத்தாங்க. 500 ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. எப்ப இதுக்கு ஸ்டார்ட் ஏதாவது பண்ணிருக்காங்க? ஷார்ட்கட் இருக்கா மேம்? February 23, 23 2024. 2024 எல்காட் என்ன டேட் அண்ட் மந்த் பார்த்தோம்ப்பா? எல்காட் மார்ச் 21 மார்ச் 21 21 மார்ச் பார்த்தா 1977 வருஷம் என்னது? 77 1977 1977 ஓகேவா? சோஃபார் இது வந்து மேம் 2024ல வந்து 850 வரையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாலிசி நோட்ஸ்ல இருக்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? மேம் அடுத்தது இது தமிழ்நாடு சென்னையில டெலிகாம் மட்டுமா மேம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னப்பா? மேம் இது ஆ சென்னையில மட்டும் தானே மேம்? ஆமா, சென்னையில மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பேஸ் 1ல சென்னையில மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்கப்பா. மேம் ம் மேம் இந்த இது வைஃபை நெட் வந்து 2024 ஞாபகம் வைக்க ஏதாவது இருக்கா மேம்? கொஞ்சம் ரொம்ப வேகா இருக்கு மேம். அது நல்லா வைஃபை மறந்துடுற மாதிரியே இருக்கு. தெரியலையே, நீங்க ஏன்னா இது எதுவும் சொல்லுங்க. கேட்கறதுக்கு வைஃபை வந்து 24 ஈஸி. 4 நான் லெட்டர். மேம் 4 இப்படி லெட்டர். ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். ஐடியா 4 வந்துருச்சு. 4G WIFI 4G மேம் 4G 4G. இப்போ வைஃபைனா 2024 4G ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ஐடியா. யா இல்லைன்னா இப்போதான் அவங்க எனக்கே சொன்னாங்க, தோணுச்சு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? வைஃபை ஆமா WIFI. ஸோ 4 லெட்டர்ஸ். ஸோ ஓகே மேம் 2024 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸி. ஓகே மேம் அடுத்தது டெலகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி எப்பப்பா? தமிழ்நாடு டெலகாம் 25 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி எப்போ ஜனவரி வந்துச்சு? 22 இங்க பாருங்க, வைஃபைக்கு தமிழ்ல வைஃபைக்கு அருகலைன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா மேம் ஓகேப்பா. டெலகாம் இண்டஸ்ட்ரி பாலிசிக்கு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு கொள்கை எப்போ வெளிய அறிவிப்பு வந்தது அப்படின்னா 2022ல வந்திருக்கு. 25 Jan ஜான்வரி 2022. இதுக்கு எப்படி ஞாபகம் வைப்பீங்க? டெலகாம் மேம் 2 to 1 மேம். இப்போ எனக்கு உங்களுக்கு 2 பேருக்கு பேசுறோம் இல்ல மேம். டெலகாம் 2 to ஓகே 2 to 1 ஓகே. 2 ஸோ to அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். 2022 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நீங்க இது மெயின் வாக்காளர் சொல்லிக்கிறவங்க தினம் ஞாபகம் மேம். வச்சுக்கோங்க. ஆமா, வாக்காளர் தினம். வாக்கு எஸ் 25 ஓட்டர்ஸ் Jan டே அன்னைக்கு 2 பேரும் பேசிக்கிறோம். Please. பேசிக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஆனா பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 2006 மின் ஆளுமை இயக்குனரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 2006. அடுத்தது டிஎன்ஏஜி தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 2007 2007 அடுத்த அண்டர் வருஷம். வாட்? எதுக்கு கீழே கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க? சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தமிழ்நாடு சொசைட்டிஸ் 1975 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975. 1975ல என்ன கமிஷன் பார்த்திருக்கிறோம்? தேவார் கமிட்டி தேபார் தேபார் கமிஷன் பார்த்திருக்கோம். தேபார் கமிஷனுக்கு முன்னாடி வருஷம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தோம். எதுக்கு? தாட்கோ தாட்கோ தட்கோ 1974 பார்த்தோம். எஸ். ஸோ டைரக்டரேட்னா எஸ்டாப்ளிஷ் ஆனது 2006. 2007 நீங்க சொன்ன மாதிரி. இதே டாக் டிவி என்ன வருஷம் தான் வரும்பா? 2007 தான் வரும். 2007 அது வந்து எந்த ஆக்ட் படி டாக் டிவி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க? கம்பெனிஸ் ஆக்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஓகேவா? இந்த ரெண்டு நம்ம சும்மா அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த அளவு ரொம்ப கேட்க மாட்டாங்க. பட் நீங்க மெயின்ஸ் எழுதும் போது இதெல்லாமே நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, இ கவர்னன்ஸோட டைரக்டர், இவர் தான் என்ன பொசிஷன்? CEO ஆஃப் TNEGA சிஇஓ. இந்த போஸ்டிங்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து சிஇஓ ஆஃப் டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட ஒர்க் என்னப்பா? டிஎன்இஜியோட ஒர்க் அதாவது இந்தியா நோடல் ஏஜென்சி இ கவர்னன்ஸோட நோடல் ஏஜென்சி. இவங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் பண்றாங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க? இந்த 4 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்னென்னலாம் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாமா? சொல்லுங்க. சிட்டி இது கவர்மெண்ட் சர்வீசஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சிட்டிசன்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா வந்து டெலிவர் பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் பண்றாங்க. தொழில்நுட்ப கருவிகளை யூஸ் பண்றாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா பண்றாங்க. ரொம்ப துரிதமான சொல்யூஷன்ஸுக்கும் சிறந்த தீர்வுகள் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி கொடுக்குறாங்க? வித் அஃபோர்டபிள் காஸ்ட்ல வந்து கொடுக்குறாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டர் டெக்னாலஜிஸ் எல்லாம் முழுமையா அப்சல்யூட்டா யூஸ் பண்ணிடுறாங்க, பயன்படுத்துறாங்க. என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சிட்டிசன், டெலிவர் கவர்மெண்ட் சர்வீசஸ் எஃபிஷியன்ட்டா. நம்ம ஐசி டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். ஐசி டூல்ஸ்னா என்ன? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ். அடுத்தது காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு.
அதுக்கப்புறம் நம்ம இப்ப வர்ற எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபுல்லா யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா. அடுத்து ஓகே, அடுத்து டிஇஜிஎஸ்னா என்ன? டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிஸ். கலெக்டர் தலைமையில இருக்குங்க. டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட் எப்ப இனிஷியேட் பண்றாங்கப்பா? 2012ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா இனிஷியேட் பண்றாங்க. இது வந்து எதன் மூலமா எக்ஸ்பேண்ட் ஆகுது? இ-சேவை ப்ராஜெக்ட். இ-சேவா ப்ராஜெக்ட். இ-சேவா ப்ராஜெக்ட் எப்ப வரும்? அரசோட இ-சேவா 2015. ப்ராஜெக்ட் வருஷம் இல்ல, இது வந்து மெர்ஜ் ஆறது 2015 பா. இ-சேவா ப்ராஜெக்ட் வந்து 2014லயே வந்திருக்கும். ஓகே ஓகே. அது வந்து இ-சேவா ஃபார் ஆல் தான் 2024. அது என்டர்பிரினர்ஷிப் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஒரு என்டர்பிரினர் வந்து நான் இ-சேவா சென்டர் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம். அதுதான் வந்து நீங்க சொல்ற 2024. ஓகே. டிஇஜிஎஸ்னா என்னன்னு கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டி. இதோட அப்ஜெக்டிவ் என்னப்பா? இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன? டோர் டு சர்வீஸ். அரசாங்கம் வீட்டை நோக்கி டோர் ஸ்டெப் சர்வீசஸ். அரசாங்கத்தோட அனைத்து இதுவுமே சிட்டிசனுக்கு போய் சேருது. கான்டாக்ட்லெஸ். நம்ம போய் அரசாங்க அதிகாரியை கான்டாக்ட் பண்றது கிடையாது. பேப்பர்லெஸ். அதுதான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஹெட் யாரு? டிஇஜிஎஸ் ஓட ஹெட்டா இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிஸோட ஹெட் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சென்னையில யாரு இருப்பாங்க? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல யார் இருப்பாங்க? கமிஷனர் தான் வந்து டிஇஜிஎஸ் ஓட ஹெட்டா இருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து டிஐடிஎன் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. இத வந்து டிஐடிஎன் சொல்லுவாங்க. டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு கூட நம்ம எழுதலாம். பட் எக்ஸ்பேண்ட் கரெக்டா இதுதான். தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது எப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க? நவம்பர் 2, வருஷம் மட்டும் போதும். 2023. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டிஜிட்டல் மேம் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். 2023 ஓல்ட் ஏஜ் பாலிசி ஞாபகம் வச்சிருக்கோம்ல மேம். ஆமா, 2023 ஓல்ட் ஏஜ் பாலிசி தான். எஸ் மேம். ஓல்டு பீப்புளோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது டிஜிட்டல் தொழில்நுட்பம். ஓகே. இல்லைனா இப்ப ஓல்ட் ஆகும்போது நமக்கு ஒயிட் ஹேர் ஆகும். இதெல்லாம் மாத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்றோம். 2026 ஓல்டு சீனியர் சிட்டிசன் பாலிசிப்பா. தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் மாத்துறது மூலமா நம்ம ஓல்டேஜ் ஆகிறத கொஞ்சம் நம்மளோட வயசை ஒரு 10 இயர்ஸ் வந்து குறைச்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம். டயட் இருக்கிறதாகட்டும், ஸோ டை அடிக்கிறதாகட்டும், ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் சரி, இன்னரா இருந்தாலும் சரி, அவுட்டரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இது 2023ங்கிற ஞாபகம் வரும். 2024 இப்ப எதுக்கு படிச்சோம்? இதுல வைஃபைக்கு தானப்பா. அதான் 4 லெட்டர் நம்ம படிச்சோம். 2024 நம்ம படிச்சோம். அடுத்து டான்பினட். இதெல்லாம் நமக்கு தெரியும். 2003, 2007. 2007லயே 3 விஷயம் பார்த்தாச்சு. டிஎன் ஸ்வான் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிஎன்டிவி பார்த்தாச்சு. டிஎன்இஜிஏ. ஓகே. டிஎன்இஜிஏயோட சிஇஓ யாரு? டைரக்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ். அவங்க தான். ஓகேவா? இந்த டைரக்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ் என்ன வருஷம் வந்தது? 2006. ஓகே. டிஐடிஎன் வந்து ப்ரோமோட் பண்ணுது, ஸ்மார்ட் கவர்னன்ஸை ப்ரோமோட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்மார்ட் SMART இதுக்கெல்லாமே என்ன எக்ஸ்பேண்ட்? ஆக்சுவலி இந்த இ கவர்னன்ஸ் யூனிட் 9 ஸ்டார்ட் பண்ண புதுசுல இதுன்னு கூட கேட்டாங்க. டி ஃபார் டிரான்ஸ்ஃபர் என்ன, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஸ்மார்ட் ஃபுல்லு சொல்லிடுங்க. ஸ்விஃப்ட், மானிட்டரபிள், accessible, responsive, transparent. ஸ்விஃப்ட்னா என்னப்பா? ஃபாஸ்டா பண்றது. மானிட்டரபிளா இருக்கும், ஆக்சஸபிளா இருக்கும், ரெஸ்பான்சிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து இஎஃப்ஏ. இஎஃப்ஏனா என்ன மீனிங்ப்பா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இ சேவா ஃபார் ஆல். அனைவருக்கும் இ சேவை திட்டம். இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 15th March 2023. 15 March 1950ல என்ன படிப்போம்? 1950யா? 1950. பிளானிங் கமிஷன். கரெக்ட் தானே? பிளானிங் கமிஷன். அது ஓகே மேம். நிறைய இருக்கே, எது கேட்டிங்கன்னு தெரியல. ஓகே மேம். எனக்கு இதுதான் தெரியும். உங்க அளவுக்கு நிறைய தெரியாது.
ஓகே. இ சேவா ஃபார் ஆல் இல்ல மேம், சரி. ரிபப்ளிக்லாம் வந்ததுல மேம், அதனால ஓகே. ஆனா 15 குடியரசு. மார்ச் நம்ம எப்பவுமே இந்த பிளானிங் கமிஷனுக்கு படிச்சுட்டே இருப்போம். 15 மார்ச், ஓ 15 மார்ச் சரிங்க அப்படி. ஓகே. சரி. இது இஎஃப்ஐ ஞாபகம் வந்து வைக்கிறதுக்கும் ஆ இது ஞாபகம் வைக்கிறதுக்கும் அதே ஷார்ட்கட்டை இணைச்சிக்கலாம் மேம். ஓல்டேஜ் பாலிசியை வச்சு அவங்களுக்கு சேவை வேணும் அப்படிங்கிற சேவை மாதிரியா? பண்றது. மேம். ஓகே. இ சேவா ஃபார் ஆல் வந்து 2023. ஓகே குட். அது போக பார்த்தீங்கன்னா அதுவும் மார்ச் 3வது இது கூட தேவையில்லப்பா. 2023 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். இது எதுக்கு? இது என்ன எய்ம்? இதுக்கு என்ன எல்லாரும் எய்ம்னா தொழில் முனைவோர்கள் ஆகணும். தொழில் முனைவோர்கள் என்டர்பிரனருக்கு எல்லாம் வந்து இருக்கணும். அவங்களுக்கு தகுதி இருக்கணும். அந்த இ சேவா சர்வீஸ் சென்டர் நடத்துற அளவுக்கு கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. வில்லேஜ் லெவல்ல, வார்டு லெவல்ல, அந்த ஹெபிடேஷன்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதன் மூலமா என்ன ஆகும்? எல்லாரும் ஈஸியா நிறைய இ சேவா சர்வீஸ் வரும். ஸோ ஆக்சசபிலிட்டி இன்னுமே குயிக்கா வரும், இன்னுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிட்டிசனுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இ சேவா வந்து எழுதுங்க. இ கவர்னன்ஸ்ல இ சேவா டெஃபினட்டா எழுதணும். நீங்க மெயின்ஸ்ல எழுதும்போது 15 மார்ச் 2023 போடுங்க. ஓகேவா? அடுத்தது யுமிஸ்னா என்ன? யுமிஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். எம்இஸ்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து எம்இஸ்னு ஒன்று இருக்கு, இஎம்ஐஎஸ். எஜுகேஷன் எஜுகேஷன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா பள்ளி கல்வித்துறையுடைய ஸ்டூடெண்டோட எல்லா எமிஸ் விஷயங்களுமே நம்பர், அதுல நம்ம பாத்துக்கலாம். எமிஸ் நம்பர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல இப்ப புக்ஸ் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, எத்தனை ஸ்காலர்ஷிப், பேர் வர்றாங்க, அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப், என்ரோல்மெண்ட்டுக்கு என்ரோல்மெண்ட் இருக்கும். இப்ப புதுமை பெண் ஸ்கீம்ல எத்தனை பேர் வந்து, தமிழ் புதல்வன் ஸ்கீம்ல எத்தனை பேர் வந்து பெனிஃபிஷியரியா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே நம்ம யூமிஸ் மூலமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான். ஸோ இதை சொல்லியிருக்கோமாங்க, புதுமை பெண் ஸ்கீம், தமிழ் புதல்வன் ஸ்கீம், இந்த மாதிரி இது வந்து ஒரு காமன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம். எல்லா டீடைலுமே யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பண்றோம். இதே வந்து ஸ்கூல் லெவல்லங்கும் போது எம்இஸ் யூஸ் பண்ணுவோம். எமிஸ் இஎம்ஐஎஸ். நம்பர், இஎம்ஐஎஸ்னா என்னன்னு சொல்லுங்க, ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எஜுகேஷன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அவ்வளவுதான். அடுத்து கிரெயின்ஸ்னா என்னப்பா? Grower Online GRAINS. Registration of Agriculture Input System. குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் இன்புட் சிஸ்டம். இதுல ஒரு மேஜரா 3 ஸ்டாக் ஹோல்டர் இருப்பாங்க, அதாவது பங்குதாரர்கள்னு சொல்லுவாங்க. யார், எந்த 3 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? அதுதான் அக்ரிகல்ச்சர் Department of டிபார்ட்மெண்ட், Agriculture, அப்புறம் வருவாய் மற்றும் TNEGA. பேரிடர் மேலாண்மை துறை, அப்புறம் டிஎன்இஜிஏ மேம். அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் டிஎன்இஜிஏ இருக்கு, அதுக்கப்புறம் மேம் கிரெயின் ரெவென்யூ Administration அட்மினிஸ்ட்ரேஷனும் and டிசாஸ்டர் disaster நமக்கு மேனேஜ்மெண்ட். தெரியும் மேம். இந்த தானியம் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா லேண்ட் இருக்கும், அப்ப அதெல்லாம் மெஷர் பண்றதுக்காக revenue. ரெவென்யூ அண்ட் அந்த பேரிடர் மேலாண்மை சேர்த்து அப்படியே வரும் மேம். இதெல்லாம் ஆன்லைன்ல பண்றதுனால டிஎன்இஜிஏ உள்ள வந்துருவாங்க மேம். இந்த மூணு ஆமா, இப்படி இந்த 3 ஞாபகம் வைக்கலாம் மேம். பேருமே வந்து இருப்பாங்க. இதுல என்னென்னலாம் வந்து நமக்கு விஷயம் தெரியும்பா, என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரெயின் போர்ட்டல் Bank மூலமா? information, கிரெயின்ஸ் bank பேங்க் information, இன்ஃபர்மேஷன், Aadhaar number, land record, crop லேண்ட் data. ரெக்கார்ட், கிராப், என்னென்ன பயிரிடுறாங்க, அந்த பயிர் பதிவேடு, இது எல்லாமே வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா என்பிசிஐனா என்னன்னு சொல்லி படிச்சுக்கணும். இந்த தளம் வந்து இதோட ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. National என்பிசிஐக்கும் Payment அடுத்து Corporation of India. ஆர்பிஐஹெச்லயும். என்பிசிஐனா என்ன? National Payment Corporation of India. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐஹெச் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணிருக்கோம். ஆர்பிஐஹெச் Reserve Bank Innovation Hub. ரிசர்வ் பேங்க் இனோவேஷன் ஹப். ஓகேவா? இதுல வந்து 3 ரெஜிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க. 3 முக்கிய பதிவேடுகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்ன ரெஜிஸ்ட்ரிஸ்? Farmer Registry, Crop Registry, and Geo-referenced Village Map. ஜியோ ரெஃபரன்ஸ்டு வில்லேஜ் மேப், அந்த வில்லேஜ் மேப்போட வந்து இருக்கும். அடுத்து கிராப் ரெஜிஸ்ட்ரி. ஓகே. கிரெயின்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாவே நம்மளோட இனிஷியேட்டிவ்ல இது எழுதலாம். இ கவர்னன்ஸ் கேட்கும் போதுமே நம்ம அக்ரிகல்ச்சருக்கு பண்ணதுல இது எழுதலாம். அதனால இது கொஞ்சம் டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லுமே வந்து படிச்சுக்கோங்க. டோட்டலா ஒரு ஃபார்மர் பெனிஃபிட் அடையறதுக்கு நம்ம எத்தனை டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றோம், இத கூட ஒன் ஆஃப் த பாயிண்டா எழுதிக்கலாம். 25 டிபார்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஃபார்மரோட இது growth-க்காக. ஓரளவுக்கு படிச்சவங்க தானே யூஸ் பண்ண முடியும். ஆமா, அதுல எல்லா ஒரு ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்களா? அது கொஞ்சம் டிராபேக் இருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது படிச்சவங்க இருந்தாதான் ஆக்சுவலி இந்த அவேர்னஸே வந்து கம்மியா இருக்கும். விவசாயிகளுக்கு இடையே இது பத்தின அவேர்னஸே குறைவாகத்தான் இருக்கும். ஓகே.
கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னாங்க கூட நம்ம அப்படி எழுதிக்கலாம். இப்போ இ கவர்னன்ஸோட பாலிசிஸு, அப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் கிரிட்டிசைஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ட்ராபேக்னு எழுதாம வே ஃபார்வர்டா போட்டு எழுதலாம். ஸோ இதுக்கு இன்னுமே மோர் அவேர்னஸ் தேவை அமௌங் ஃபார்மர்ஸ்க்கு இடையில, அந்த மாதிரி நம்ம வே ஃபார்வர்டா பாசிட்டிவாவே நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது டிஇடிஎன் என்னப்பா? டிஇடிஎன் இது டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். தமிழ்நாடு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிஐடிஎன்னு சொல்லிட்டு அது என்னது? டிஐடிஎன் டிஜிட்டல் நம்ம என்னன்னு பார்த்தோம்? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு தான் நம்ம என்ன வருஷம் ஞாபகப்படுத்தணும்? ஸ்ட்ராட்டஜி, ஓல்ட் ஏஜ் ஸ்ட்ராட்டஜி 2023 சாரி 2023 2023 நவம்பர் 2 தானே பார்த்தோம். நவம்பர் 15 அது வந்து 15 மார்ச் 2023 வந்து இ சேவா ஃபார் ஆல் இல்லையா? எஸ் மேம். ஓகே, அதை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஇடிஎன்ங்கிறது என்னது? தமிழ்நாடு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க? தமிழ்நாடு டிஜிட்டல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் மட்டும் இது பண்ணிட்டு தேவையில்லாதவங்க எல்லாம் நீக்கிரணும். யாரெல்லாம் அந்த ஸ்கீமுக்கு வந்து கரெக்டான பயனாளிகள் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பயனாளரோட பட்டியல் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட டேட்டாஸை வந்து நீக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா தான் வந்து இருக்கு இந்த டிஇடிஎன். ஸோ 2A கேட்டா இதோட எக்ஸ்பேண்ட் மட்டும் கேட்க போறாங்க, தமிழ்நாடு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அவ்வளவுதான். ஒரு டவுட், இந்த டிஇடிஎன்க்கு கீழே தான் ஒன் ஆஃப் த இது டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் இல்ல சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட் அப்படியா, இல்ல டிஇடிஎன்ல தான் இது எல்லாமே? டிஇடிஎன் கீழே தான்ப்பா டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட், அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ் டேஷ்போர்டு, இது எல்லாமே இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட். இது என்ன எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா தகவல் அளிக்கிறாங்க. அந்த தகவலை வந்து கரெக்டா பியூரிட்டியா பாத்துக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த திங்ல தான் நம்ம படிக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து சிஎம்ஸ் டேஷ்போர்டு, அது வருஷம் சொல்லுங்க. 2021. அவங்க அப்பதானே வந்தாங்க ஆட்சிக்கு. அப்ப 2021ங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. சிஎம்ஸ் டேஷ்போர்டு இல்லைன்னா டேஷ் அப்படிங்கிறது நம்ம இப்படி ஒரு லைன் தானே போடுறோம், நேரம் ஒரு லைன் போடுறோம். அது அப்படி இப்படி திருப்பினீங்கன்னா 2021 இருக்கும் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 23 அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சிஎம்ஸ் டேஷ்போர்டு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 23rd டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ டிபார்ட்மெண்ட் கவர் ஆகுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எவ்வளோ டிபார்ட்மெண்ட் கவர் ஆகும் இதுல? 34 டிபார்ட்மெண்ட். டைரக்டரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 170க்கு மேற்பட்ட டைரக்டரேட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 8 பண்றதுக்கு 10 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பைலட் பேசிஸ் வந்து கொடுத்திருந்தோம். இது மட்டும் நமக்கு போதும். சொல்லுங்கப்பா மேம். இங்க 34 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் வந்து 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல மேம், அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அப்படின்னு வைக்கலாம்ல மேம்? அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த தகவல் 34 துறைகளுக்கு உட்பட்ட 170க்கும் மேற்பட்ட இயக்குநரங்களை உள்ளடக்கி இருக்கு. அவங்களோட தகவல் எல்லாமே இதுல வந்து இருக்கும். 10 மாவட்ட ஆட்சியருக்கு சோதனை அடிப்படையில ஸ்டார்டிங் வந்து பண்ணாங்களாமா. அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டேஷ்போர்ட் மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு தேவை இந்த ஜஸ்ட் நீங்க இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். 23rd டிசம்பர் 2021. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா 34 டிபார்ட்மெண்ட் 170+ டைரக்டரேட்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பைலட் பேசிஸா எப்படி கொடுத்தாங்கிறது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் எழுதணும், அதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க நம்பரா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது SFDB அப்படின்னு என்னது? ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ். ஸோ எல்லா சிட்டிசனோட ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்காது. மக்கள் போர்ட்டல் இது நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து டிஎன்ஜிஸ் பத்தி நமக்கு தெரியும். இதோட எக்ஸ்பேண்ட் கூட கேட்டிருக்காங்க. டிஎன்ஜிஸோட எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 2014ல ஆரம்பிச்சது தானே மேம்? ஆமா, தமிழ்நாடு ஜிஸ் 2014. அடுத்து வந்து ஏஐல வந்து பார்வை மொபைல் ஆப் இருக்கு. கேட்ராக்ட்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஓரல் ஹெல்த் அசஸ்மென்ட். என்னப்பா மேம் இது உண்மையிலேயே கண்டுபிடிக்குதுன்னு தான் சொல்றாங்கப்பா. அப்படிதான் சொல்றாங்க. ஸ்டார்டிங் வந்தப்பல
ஆப் இருக்கு. வெறும் அந்த ஆப்ல கண்டுபிடிச்சிருதா மேம்? மொபைல் அந்த ஆப்ல நானும் ட்ரை நம்மளோட பண்ணேன். கரெக்டா நம்ம அந்த பிக் வந்து எடுக்கணும். போட்டோ அது எடுத்தோம் அப்படின்னா அந்த போட்டோ வச்சு அது அசஸ் பண்ணி அதை சொல்லுதுன்றாங்க. அசஸ் பண்ணி ஒரு 4 லைன் 5 அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். கடைசியில அது சொல்லும், நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லும். அது பண்ணும் அது. சும்மா நம்ம இது ஓகே மேம். பாயிண்ட்டுக்கு எழுதிக்க வேண்டியதான். அப்புறம் கோஹா இந்த மாதிரி ஓரல் ஹெல்த் அசஸ்மெண்ட்டும் பண்ணுது அப்படின்னு சும்மா ஆர்டிஃபிஷியல் இதுக்கு பதிலா நம்ம கொடுத்துருக்காங்களா மிஷின் லேர்னிங் ஓரல் ஹெல்த்துக்கு ஸ்கூல் லெவல்ல புன்னகை திட்டம் இல்ல மேம்? புன்னகை 2023. புன்னகை திட்டம். லியூகோப்ளேக்கியா இந்த சிம்டம்ஸ் இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்றாங்க இதுல கோஹால. அவ்வளவுதான். அடுத்தது நம்பிக்கை இணையம் வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் செயின் நம்பிக்கை 13 இணையம் June வருஷம் என்ன? 2023. இதுக்கு என்னப்பா 2023. ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏதாவது சொல்லுங்க. மேம், வயசானவங்கள வந்து நம்பி செய்யலாம் மேம். ஓகே நம்பிக்கைக்கும் 2020. ஓல்டு வயசானவங்க மேம் சொன்னா நம்பலாம். ஏதாவது குழந்தை மேம் ஓகே ஏதாவது ஒண்ணு ஓல்டா இருந்ததுன்னா அது மேல நம்பிக்கை இருக்கும்ல மேம். இப்ப ஆர்பிஐனா அது ஓல்டான நிறுவனம், ஓகே இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம்ல மேம். சம்திங் ஓகே லாங் லாஸ்டிங்கா இருந்தா நம்பிக்கை வந்துரும்ல மேம். ஓகே அது மாதிரி நான் வச்சுக்கலாம். 2023 நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் திங்ஸ். அதுக்கப்புறம் இந்த டிஎன்இஜிஏ வந்து ஒரு பர்டிகுலர் அவார்டு ரிசீவ் பண்ணிருக்குன்னு போட்டிருக்காங்க. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்இஜிஏ CM Best ரிசீவ்டு Practice. சிஎம்ஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் அவார்டு. தமிழ் என்னப்பா? தெரியல மேம். சிறந்த இதெல்லாம் படிச்சோமா? பின்பு- முதலமைச்சரின் சிறந்த சிறந்த செயல்பாட்டு நடைமுறை விருது வந்து வழங்கியிருக்காங்க இந்த மின் ஆளுமை முகமைக்கு. என்ன வருஷம்? அதுவும் 23 2023 again. தான் மேம். அதுவும் 2023 தான். சிறந்த நடைமுறை வயசானவங்களுக்கு சிறந்த நடைமுறை இருக்கும். நம்ம தான் வந்து யங் பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ண குடிச்சு மாட்டோம்னு நடக்க வச்சுக்கலாமா? வச்சிடலாம். அப்படி பிடிச்சு வச்சுக்கலாமா? நடக்க வைக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். ஓகே டாக் நடைமுறை டிவி. தான். அது 2023. டாக் டிவி சொல்லுங்க, எக்ஸ்பேண்ட் சொல்லுங்க. டிஏசி டிவி, டாக் தமிழ்நாடு டிவி. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இயர்? October 4, 2007. 2007. ஓகே. அண்டர் Companies Act. அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. படிக்கணுமா மேம் இந்த கம்பெனி ஆக்டா இல்ல இது வந்து சொசைட்டி மெயின்ஸ் ஆக்டா? படிக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. 2 மெயின்ஸ் அதான் எழுதுறவங்க ma'am, படிக்கட்டும். நமக்கு 2A அவ்வளவு இல்ல மேம் அந்த சென்டென்ஸ் வருஷம் வரும்போது மட்டும் படிச்சு வருஷத்தை மட்டும் மாத்தி கொடுக்குறாங்க மேம். இப்போ அது வந்து சொசைட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னா எம்சிக்கு தானே. ஓ ஆமா மேம் 1976ன்னு கொடுத்துட்டு அப்ப நம்ம 75க்கு எம்சிக்கு வேற பதிலா வழியே இல்ல. இந்த 17ல இருந்து நாங்க 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் எடுக்கிறோம். அதனால குடுக்குறோம்ப்பா. ஆனா இந்த அளவு ரொம்ப டீப்பா போவாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம ஆளுகளும் நினைக்க முடியாது. அதனாலதான் சரி ஆனா இப்ப ஆக்ட். அந்த மேம் சொன்ன மாதிரி அந்த ஆக்ட் அதே கம்பெனி ஆக்ட்னு சொல்லியே அந்த இயரை மாத்திடுறாங்க போல இருக்கு மேம். அந்த அது 56க்கு பதிலா 55 அப்படின்னு ரீசெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துடுறாங்க. அப்படி கேக்குறாங்களா என்னப்பா? ஏதோ ஒரு இதுல கேட்டிருக்கோம். கேட்கலாம். குரூப் பண்ணா என்னன்னு தெரியல. ரீசெண்டா ஏதோ ஒரு எக்ஸாம்ல அப்படி கேட்டிருந்தாங்க மேம். நம்ம இயர்ல பார்த்த சரி ஒரே அப்ப ஒரு நம்ம line. படிக்கிறோம். அது ஃபுல்லுமே படிச்சிடலாம். அதனால இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போல்ட்ல தான் இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி கம்பெனி சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எதுக்கு படிச்சோம்ப்பா? சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 எதுக்கு படிச்சோம்? எல்காட்டா? எல்காட். ஐயோ TNEGA மேம். டிஎன்இஜே. TNEGA தான். வெரி குட். டிஎன்இஜிஏ தான். வெரி குட். ஸோ அங்கே நாம சொல்லியிருந்தோம் டாக் டிவி 2007 வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பர்பஸ் என்னப்பா? டாக் டிவியோட பர்பஸ் சொல்லுங்க. பர்பஸ் ஹை குவாலிட்டி affordable கேபிள் rateல சிக்னல் கொடுக்குறது. நல்ல சிக்னல் அஃபோர்டபுள் ஹை காஸ்ட்ல. குவாலிட்டி கேபிள் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு வெல்ஃபேர் போர்டு. 4 பேர் டிவி பார்க்கணும்ல. 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம டிவிலே வரணும். வைஃபை திட்டம். டிவி 2024. வெல்ஃபேர் போர்டு அதனால 2020. 2024 ஞாபகம் வச்சுக்கலாமா? வெல்ஃபேர் போர்டு. Okay. 4 பேர் நல்லா இருக்கும்னா நம்ம போய் இப்ப நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டாஃபர்டா வாங்கினோம்னா நம்ம டிவில தெரியும்ல, இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல. ஓகேவா? அப்ப 4 பேர் பாராட்டுவாங்க. 4 பேர் பாராட்டுவாங்க. அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கணும். வேற வழி இல்ல. அது மறந்துரும் மேம். அந்த கதை டக்குன்னு ஞாபகம் வராதுல மேம். அப்ப ஏதோ ஒன்று சொல்லுங்க. டிவி பார்க்கணும்னா 4 பேர் சேர்ந்து பார்த்தாதான் ஒரு படம் நல்லா இருக்கும். டிவி ஸ்கிரீனே அப்படியா? 4 இருக்குல்ல மேம். 4 ஸ்கொயர் 4. ஓ 4 முனை இருக்கா? எஸ் மேம். ஸ்கொயர்லாம் எங்க இருக்கு? ரெக்டாங்குலரா தானே இருக்கு. சரி அதுக்கு அதுவும் நான் 4 நாலு சைடு side இருக்கு மேம். 4 சைடு. சரி ஓகே. அடுத்தது அரசு இ சேவை சென்டர் வந்து என்ன இருப்பா? அரசு 2014. ஈசல் 2023. அது இ for சேவா all. ஃபார் ஆல். இ சேவா ஃபார் ஐயோ. ஆல்.
அது வந்து ஐயோ என்டர்பிரினர்ஷிப்பா வந்து ஓகே பண்றது. இது வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அரசு இ சேவா சென்டர். அது எப்ப ஓ ஸ்டார்ட் அப்ப அந்த பண்ணிருக்காங்க? சேவை வேர்டை பார்த்து ஏமாந்துடக்கூடாது மேம். ஓகே மேம். ஏமாந்துடாதீங்க. எஸ். எம்சிக்கு போடலையா? இன்னும் இப்படி இன்னும் படிச்சது இன்னைக்கு அதுல தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நைட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணல. ஓகே, நைட்டு போடுறாங்க. போடுங்க. இது அரசு வாங்கிக்கோங்கப்பா. இசை. அடுத்தது நான் உங்களுக்கு போட்ட வாய்ஸ் மெசேஜ் யாருமே கொஸ்டின் வாங்கல. அடுத்தது வள்ளலாரும் முத்துக்குட்டி வைகுண்ட சுவாமிகள் அந்த மெட்டீரியல் ரெடியா இருக்கு. வெங்கடேசன் சார் புக்ல வாங்கிக்கோங்க. மேம் ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மேம் முத்துக்குட்டி வைகுண்டர்னு, இது வந்து 2A உள்ள இதாவும் 2A படிச்சுக்கலாம் இருக்குப்பா. அப்படிதானே மேம்? சமூக சீர்திருத்தவாதிகள் 2A இருக்கு. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இதுலயே இவங்க 2 பேர் வள்ளலாருக்கே நிறைய டேட்டாஸ் கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த 2 மட்டும் லிமிட் பண்ணி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 12 பேஜஸ் தான். நாளைக்கு நமக்கு டைம் கிடைக்காது. டெஃபினட்டா நம்ம வியாழக்கிழமை நம்ம அதை வச்சுக்கலாம். மேம் வாய்ஸ் கேட்கல ஓகே மேம். கேட்கலையா? மேம் வாய்ஸ் கேட்கல மேம், கட் ஆயிட்டு மேம். ஒரு நிமிஷம். 2A கேக்குது மேம். இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஓகே. 2A இருக்குப்பா. சோசியல் ரிஃபார்மர்ஸ்னு இருக்கு. சோசியல் ரிஃபார்மர்ஸ்னு அப்படி இருக்கு. மட்டும் இருக்கு மேம். ஓகே ஆமா. மேம். அப்போ இதெல்லாம் நம்ம ராஜாராம் மோகன் ராய் இருந்து எல்லாமே நம்ம படிச்சு ஆகணும். அதனால நம்ம 2Aக்கு தமிழ்நாடு சென்ட்ரிக்கா படிக்கலாம். சரி அதுக்கப்புறம் மேம். லேட்டர் நம்ம பாத்துக்கலாம். பின்னாடி வந்து மத்தவங்களுக்கும் படிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இவங்களதே சரி நிறைய சகோதரத்துவ கொடி அப்படின்னு ஒரு வள்ளலா இருக்கு. அன்பு எஸ் கொடின்னு மேம். முத்துக்குட்டிக்கு வரும். சோ 1872 நிறைய ஆமா, கொஞ்சம் நிறைய லவ் ஃபிளாக். பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். மாஃபோசி வந்து நிறைய கோட் சொல்லியிருப்பாரு வள்ளலாரை பத்தி. சோ சமகாலத்துல கான்டெம்பரரியில வாழ்ந்த சீர்திருத்தவாதிகளை கம்பேர் பண்ணும்போது இவர் மேலானவரா இருக்காங்க வள்ளலார் அப்படிங்கிற மாதிரி 2-3 கோட்ஸ் வந்து இருக்கும். சோ வள்ளலாருக்கே நிறைய பாயிண்ட் நம்ம இதுல படிப்போம் வெங்கடேசன்ல. சரிங்களா? அதனால அது சீக்கிரம் முடிச்சலாம்ப்பா. 12-13 பேஜ் தான் இருக்கு. அது வாங்கிக்கோங்க. ஆனா கட்டாயமா இது முடிச்சுட்டு இதோட எம்சிக்யூ முடிச்சிருங்க. நம்ம ஒரு பாலிசி நோட்டாவது ஓரளவு முடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? சரி. ஓகே மேம். அரசு இ சேவா சென்டர் வந்து 2014. இதோட அப்ஜெக்டிவ் என்னப்பா? இது என்ன ப்ரொவைட் பண்றாங்க? கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீசஸ் எல்லாமே G2C ப்ரொவைட் சர்வீஸ் பண்றாங்க. வந்து பண்றாங்க. டோட்டலா 513 அரசு இ சேவா சென்டர்ஸ் வந்து இருக்காமா. இது மட்டும் சும்மா இந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். G2C கொடுக்குறாங்க. நமக்கே தெரியும் இ சேவால என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது டான்ஃபி நெட்னா என்ன? டான்ஃபி நெட் ஃபைபர் நெட் தமிழ்நாடு ஃபைபர் ஃபைபர் நெட் கார்பரேஷன் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன நேம்ல இருந்துச்சுப்பா? டான்ஃபி நெட் டிஎன் ஸ்வான். அதாவது பாரத் நெட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல இருந்துச்சு? NOFN இருந்துச்சு. நேஷனல் ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் 2011. இது வந்து பாரத் நெட் நேம் சேஞ்ச் பண்ணதா என்ன வருஷம்ப்பா? 2015. 2015ல நம்ம நேத்து படிச்ச ஷெட்யூல்ட் காஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். அந்த வன்கொடுமை சட்டத்துல Prevention of Atrocity Act. அந்த ஆக்ட் வந்த வருஷம் 1989. அத வந்து அமெண்ட் பண்ணதா என்ன வருஷம்ப்பா? 2015 அப்படின்னு சொல்லி படிச்சோம். அந்த 1989 அது அப்படியே கடைசி 2 லெட்டர் மட்டும் 2 நியூமரிக்க மட்டும் திருப்பி போடும்போது 1998 அம்பேத்கர் அவார்டுக்கு நம்ம படிச்சோம். அது என்ன டேல குடுக்குறாங்க? திருவள்ளுவர் டேல குடுக்குறாங்க. எவ்வளவு குடுக்குறாங்க? என்ன கேஷ் குடுக்குறாங்க? 8 கிராம் கோல்டு 8 கிராம் கோல்டு குடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சமீபத்துல படிச்சதை வச்சே போய்க்கலாம். இப்ப மார்ச் 15 நம்ம எதுக்கு படிச்சோம்? மார்ச் 15 பிளானிங் 1950. மார்ச் 15 வந்து 2023ல ஏதோ நடக்குமே. ஓல்ட் எல்லா இ சேவா ஃபார் ஆல். EF இ சேவா ஃபார் ஆல் தான். அடுத்தது 23/12/2021 எதுக்கு படிச்சோம்? டிசம்பர் 23, 2021 டேஷ்போர்ட். டேஷ் வந்து இப்படி இருக்கும். சிஎம் டேஷ்போர்ட் வந்து நம்ம படிச்சோம். ஓகே. TNGIS எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. TNGIS தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கோஹா சொல்லுங்க. COHA எக்ஸ்பேண்ட். காம்ப்ரிஹென்சிவ் ஓரல் ஹெல்த் ஓரல் ஹெல்த் அசஸ்மெண்ட். அவ்வளவுதான். நம்பிக்கை இணையம் வருஷம் மட்டும் சொல்லுங்க. 2023. 2023ல ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணிருப்பாங்க TNEGA. சிஎம் பெஸ்ட் பிராக்டிசஸ் அவார்ட். சிஎம் பெஸ்ட் பிராக்டிசஸ் அவார்ட். TNEGA இயர் 2007. டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸ் தான் இயர் 2006. 2006ல ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு SC/ST படிக்கும்போது படிச்சோம்லப்பா. ஆமா மேம்.
ரைட்ஸ் ஆமா ஆக்ட் மேம். அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதே மாதிரி 2006ல எம்எஸ்எம்இ ஆக்டும் படிச்சோம் இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். கம்பெனி ஆக்ட் 1956ல எது வரும்பா? டாக் டிவி. டாக் டிவி. டாக் டிவி இப்படி வரும். ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். கம்பெனில தானே டிவி எல்ஜி சாம்சங் கம்பெனிஸ் ஆக்ட்னா டாக் டாக் டிவி. டிவி என்ன கம்பெனி வாங்குறது? எல்ஜி, சோனி இதெல்லாம் இருக்குது. டாக் டிவி கம்பெனி ஆக்ட் 1956. அப்புறம் சொசைட்டி ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 எதுக்கு படிச்சிருப்போம்? டிஎன்இஜி வந்து படிச்சிருப்போம். ஓகே, டிஎன்இஜியோட சிஓ யாரு? டைரக்டர். எக்ஸ் அஃபீசியோ டைரக்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, 2014 மேம் நம்ம எதுக்கு படிச்சோம்ப்பா? எக்ஸ் அஃபிஷியோவா சிஇஓ டிஎன்இஜிஏ யார் இருக்காங்களோ அவங்கள தான் டைரக்டரா போடுவாங்க. அது அப்படிதானே மேம் வரும்? ஆமா 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 ஆமா, நான் அது சொல்லிட்டேன். ஓகே, மேம் திரும்ப சொல்லுங்க மேம். சொல்லுங்கப்பா. எக்ஸ் தமிழ்நாடு இ அஃபீசியோனா கவர்னன்ஸ் ஏஜென்சில யார் சிஇஓவா இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் அஃபிஷியோவா அந்த டைரக்டர் டைரக்டரேட்டா ஆஃப் போட்டுருவாங்க. இயக்குனரா வந்துடுவாங்க. ஓ, டிஎன்இஜிஏல யாரு சேர்மனா இருக்காங்களோ அவங்க வந்து டைரக்டரேட் ஆஃப் டிஎன்இஜிஏவுக்கும் தலைவரா வந்துருவாங்க பதவி வழியில. அதானே மேம்? பதவி வழி அந்த எக்ஸ் அஃபீசியோ தான் இம்பார்ட்டன்ட் அங்க. அதுதானே மேம்? அதேதான் அதானே மேம்? அதேதான். ஓகே ஓகே, கிளியர் மேம், கிளியர் மேம். ஓகே. ஸோ பாரத் நெட் ப்ராஜெக்ட் என்ன இயர்ப்பா? 2011. 15. 15ல பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல 2011ல NOFN வந்திருக்கும். NOFN என்னப்பா? நேஷனல் நேஷனல் ஆப்டிகல் ஃபைபர் ஃபைபர் நெட்வொர்க். ஆப்டிக். கண்ணாடி இழை. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணாங்க? 12,525 கிராம் பஞ்சாயத்துக்கு செக் பண்ணாங்க. எவ்வளோ ஜிபி பெர் 1 செகண்ட்? 1 Gbps. GB per second. ஓகே, UDI ப்ராஜெக்ட் என்ன? UDI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிஃபைடு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யூனிஃபைடு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எதுக்காக? அர்பன் ஏரியாவுக்கு. கனெக்டிவிட்டி, அந்த தான். கவர்மெண்ட் இன்டர்நெட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கனெக்டிவிட்டி. வீடுகளுக்கும் நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்றதுதான். இது வந்து ரூரல் ஏரியாவையும் கவர் பண்ணும், அர்பன் ஏரியாவையும் கவர் பண்ணும் இல்லையா? UDI. கவர்மெண்ட் ஆபீஸையும் கவர் பண்ணுமா மேம்? ஆமா, கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே கவர் பண்ணும். அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. LMC இது தேவையில்ல. ஓகே, இது எல்லாமே டான்ஃபினெட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. LMCனா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷனா இருக்கணும். பாரத் நெட்டை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றத பத்தி தான் வந்து LMC வந்து படிப்போம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட்ல விட்டுறலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிஏ சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் தமிழ் பண்ணிருப்பாங்க? வர்ச்சுவல் அகாடமி. தமிழ் 1999. வர்ச்சுவல் அகாடமி. இதுவும் சொசைட்டி 1999ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தான். ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல மேம்? இதுவுமே சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆக்ட் 1975 தான். தான். 1975 தான். 2001. எதுக்கு 1999 வருது? 2001 தானே? அப்படியா 2001ல மேம்? தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இத வந்து 10ல மாத்திருப்பாங்க. பேர் இது வந்து ஃபர்ஸ்ட் மாத்திருப்பாங்க. யூனிவர்சிட்டியா இருக்கும். தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு இருக்கும் 2001ல. 2010ல தான் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி டிவிஏ அப்படின்னு போட்டுக்கும். இப்ப நம்ம நிறைய சோர்ஸ் வந்து இதுல இருந்து தான் நம்ம தமிழ் ஆகட்டும், தமிழ்ல நம்ம எடுத்துக்கலாம் டிவிஏல இருந்து. சோ தமிழ் வர்ச்சுவல் அகாடமி. ஓகே, அடுத்தது தமிழ் பரப்புரை கழகம்னு ஒண்ணு வந்திருக்கும். என்ன வருஷம்ப்பா? தமிழ் பரப்புரை கழகம் 22-23 மேம். 22-23 தான். இது எதுக்காக? ஃபாரின் தமிழ், அதாவது வெளிநாட்டு பரப்புறோம். வாழ் தமிழர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழை ஒரு செகண்ட் லாங்குவேஜாவோ தேர்ட் லாங்குவேஜாவோ எடுத்து படிக்க வைக்கணும். வெளிநாடு வாழ்ற இந்தியர்கள் இருப்பாங்களே, அவங்க தமிழ் டயஸ்போரா இவங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் லாங்குவேஜா தமிழ டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதையும் யாரு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இந்த தமிழ் பரப்புரை TVA. கழகமும் யாரு பண்றாங்க? இந்த டிவிஏ தான் தமிழ் பண்றாங்க. வர்ச்சுவல் இதுக்கு அகாடமி தான். எவ்வளோ க்ரோர் வந்து 1 இதுக்கு crore. கொடுத்துருக்காங்க? 1 crore வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது தமிழ் லேர்னிங் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த அகரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இது அந்த அளவு கேட்பாங்களான்னு தெரியல. படிச்சீங்கன்னா சொல்லுங்க, ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அகரம், ஃபர்ஸ்ட் தேர்டு, ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஃபோர்த்து, அகரம். ஃபிஃப்த்து இகரம், ம் 6th, 7th, 8th உகரம், ம் 9th, 10th லகரம், 11th, 12th சிகரம். இங்க வந்து கொஞ்சம் தமிழ்ல மாத்தி கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்கப்பா. லகரம்ங்கும் போது இந்த சிறப்பு லகரம் போது 9th 10th வரும். 11th 12thல வந்து சிகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? படிச்சு அதுதான். ரொம்ப முடிச்சாச்சு. பெருசு, சிகரம். ம் ரொம்ப பெரிய கிளாஸ். சிகரம்னா ஸோ டாப் சிகரம். அது மாதிரி. கம்ப்ளீட்டட்.
அதுக்கப்புறம் திருக்குறள் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு டீச்சிங் ஆஃப் திருக்குறள் தீரா காதல் பண்றதுக்கு திருக்குறள் தீரா காதல் திருக்குறள் தீரா அப்படின்னு காதல் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் இவங்க ஆக்சுவலா வந்து ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் கூட குறள் ஓவியம் டிவிஏ வந்து ஆர்கனைஸ், இது குறள் எல்லாமே யார் ஆர்கனைஸ் பண்றாங்க? டிவிஏ. சோ அதுக்கு டிவிஏ என்ன பேருன்னா குறள் ஓவியம். சோ அதனால தமிழுங்கும் போது கட்டாயமா திருக்குறள் எழுதணும். நீங்க இது வந்து எழுதலாம். ஓகேவா? அடுத்தது டிஜிட்டல் லைப்ரரியுமே டிவிஏ ஹோஸ்ட் பண்றாங்க. டிவிஏ என்ன வருஷம் சொல்லுங்க? தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி 2001 2001 அது சேஞ்ச் அகாடமி ஆனது. யூனிவர்சிட்டி வந்து 1, சேஞ்ச் ஆனது 10. சேஞ்ச் ஓகேவா? ஆனது 2010 10. ஓகே. அடுத்து டிஜிட்டல் லைப்ரரியுமே பண்றாங்க. டிவிஏ பண்றாங்க. அடுத்தது வந்து இந்த பனையோலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்றாங்க. ஓகேவா? மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஓலைச்சுவடி பண்றாங்க. எல்லாம் ஓலைச்சுவடி தெரியாத எல்லாத்தையும் புக்கு டிஜிட்டல் மின்மயமா தமிழ் ஆக்குறாங்க. எல்லாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ், எவ்வளவு யூனிகோட் ஃபாண்ட்ஸ் வந்து டிவிஏ வந்து டெவலப் பண்றாங்க? 15 கபிலர் தமிழ் யூனிகோட் கம்பர் ஃபாண்ட்ஸ் இருக்காங்க. பாரதி இதெல்லாமே 15 15 பண்றாங்க. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஃபார்மேட் இருக்கு? ரெகுலர், இட்டாலிக், போல்டு, போல்டு 5 இட்டாலிக் இந்த மாதிரி இருக்கு. 15 மார்ச் 4 நம்ம எதுக்கு படிச்சோம்ப்பா? 15 மார்ச் எதுக்கு படிச்சோம்? இ சேவா பிளானிங் ஃபார் ஆல் கமிஷன் இ இ சேவா ஃபார் சேவா ஆல் ஃபார் ஆல். இ சேவா ஃபார் ஆல் வருஷம் 2023 வெறும் ஆமா மேம் இ சேவா ஃபார் ஆல் 2023. 2014 வெறும் எதுக்கு? கவர்மெண்டோட சும்மா இ இ சேவா. சேவை ஓகே. அடுத்தது கீழடி கீபோர்டுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சும்மா படிச்சுக்கோங்க. கீழடி கீபோர்டு என்ன வருஷம்ப்பா? 2021 2021. 2021ல நம்ம இன்னொன்னும் படிச்சோம். என்னப்பா? டேஷ்போர்டு சிஎம் சிஎம் டேஷ்போர்டு சிஎம் டேஷ்போர்டு வந்து படிச்சோம். மேம் டேஷ்போர்டு கீபோர்டு எல்லாம் இதுதான் மேம் 21 டேஷ்போர்டு போர்டுன்னு வரதா? அது மானிட்டர் 2021. மேம் சிஎம் டேஷ்போர்டு மானிட்டர் அப்போ அது கீபோர்டு வந்து இது எல்லாம் ஓகே. 2021 சூப்பர் ஐடியா. 2021. ஓகே. அடுத்தது கணினி தமிழ் 2024 இல்லையா? இது வந்து இன்டர்நேஷனல் தமிழ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் தமிழ் கம்ப்யூட்டிங் இது கான்ஃபரன்ஸ். ஏன்னா குரூப் 1 ஒரு மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்கல்ல ஆமா இந்த மாதிரி தான். எஸ் எஸ். சப் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க 10 மார்க்ல தானப்பா? 10 ஆமாங்க 15ல சப் கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க. சப் கொஸ்டின்ல இது அப்புறம் இப்ப வந்திருக்கேன் மேம் ஒண்ணு அஹ், இதே மாதிரி கனித்தமிழ் நெட் மாதிரியே இப்போ போன வருஷம் ஒண்ணு லான்ச் பண்ணாங்களே மேம் ஐயோ ம், டக்குனு மறந்து சரி. போச்சு இதே மாதிரி கனித்தமிழ் நெட்டு இப்போ இல்ல கனித்தமிழ் நெட்டு தான் இப்போ 1999ல கலைஞர் பீரியட்ல இன்னொன்னு அவரு ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல மேம் ஒரு தமிழ் கம்ப்யூட்டிங் அதனாலதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு மேம் அது எனக்கு 1991 அதான் 1999 அவங்க சொன்னாங்க. யூனிகோடு யூனிகோடு யூனிகோடா? இல்ல தமிழ் அதுவும் இந்த மாதிரி யூனிகோடு கணிதம் சரி, அது பார்க்கலாம். அது நம்ம நெட்ல போட்டோம்னா வந்துடும். அது பாருங்க, இந்த கிளாஸ் அது முடிச்சுட்டு பாருங்க. ரெண்டும் 2 சப் கொஸ்டினா 5 மார்க் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா 2024. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடு தான், அதாவது நம்ம நாடு தான் ஃபர்ஸ்ட், நம்ம ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே லாங்குவேஜ் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸை வந்து கண்டக்ட் பண்றது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம படிச்சுக்கணும். ஸோ என்ன மேம் இயர்? அது தமிழ் 99 கீபோர்டு மேம் correct. தமிழ் 99 கீபோர்டு. எஸ் இல்லப்பா, அது வேற மாதிரி. நான் சர்ச் பண்ணி சொல்றேன். நான் சர்ச் பண்ணி குரூப்ல போட்டேன். ஓகே. Okay, ma'am. சரி சொல்லுங்க. இதுல என்ன, யார் கூட வந்து MOU சைன் பண்ணிருப்போம் லாங்குவேஜ் டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காக? சிங்கப்பூர் இது ஏஐ சிங்கப்பூர். தமிழ் AI லார்ஜ் சிங்கப்பூர். லாங்குவேஜ் LLMன்னு சொல்லுவாங்க. தமிழ் லார்ஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எஸ். எங்க நடந்தது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எங்க நடந்தது? சென்னை நுங்கம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் தானே? உமாஜினும் அங்கதான் நடக்கும் இல்லையா மேம் எதுப்பா? நந்தம்பாக்கம் உமாஜினும் அங்கதான் நடக்கும் ட்ரேட் சென்டர்ல மேம் நான் பேசுறது கேக்குதா மேம் கேக்குது. உமாஜின் 2024 நம்ம அங்கேயே படிச்சோம், சென்னையிலன்னு படிச்சோம். கரெக்டா எக்ஸாக்ட் பிளேஸ் போடல. உமாஜின்ல போட்டிருந்தாங்களா? எங்கேயோ நியூஸ் பேப்பர்ல No, ma'am. பார்த்தேன் அது படிக்கலாம், அப்படி நம்ம படிக்கல. உமாஜின் வந்து சென்னையிலேன்னு போட்டிருக்கோம். சென்னையிலேன்னு தான் போட்டிருந்தாங்க. கரெக்டா அது எந்த பிளேஸ்னு போடல. ஓகேவா? சரி, இது வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லாங்குவேஜ் இது வந்து டிவியே தான் கண்டக்ட் அதுவும் பண்றாங்க. ட்ரேட் சென்டர் தான் மேம் சென்னை ட்ரேட் அதுவும் சென்டர்ல ட்ரேட் தான் சென்டரா? நடக்கும் ஓகேப்பா. Yes, ma'am. இதுல போடல, பட் அது அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ செக் பண்ணேன் மேம் இப்போ நெட் பார்த்தேன் ஓகேப்பா. ஸோ அவ்வளோதான். இதுல வந்து எஸ்ஏ ஆன் 25 இயர்ஸ் ஆஃப் தமிழ் கம்ப்யூட்டிங் எல்லாம் என்னன்னு சொல்லி தொகுத்திருக்காங்க?
கனித்தொகை ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் கனிக்கோவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனித்தொகை தான், இது தொகை கோவல் கிடையாது. கனிக்கோவல் ஏன் போட்டிருக்காங்க, கனித்தொகைன்னு தான் வரும். எடிட் பண்ணும்போது மாத்திருப்பேன். சரி, கனித்தொகை அதுதான். கனிக்கோவல்ங்கிறது 38 பெஸ்ட் ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் பெஸ்ட் கனிக்கோவல் ஆர்டிக்கல் பண்றது வந்து கனிக்கோவல் அப்படிங்கிறது. இந்த மேம் தமிழ் திரும்ப கம்ப்யூட்டிங் சொல்லுங்க எல்லாம் மேம். கம்பைல் பண்ணது கனித்தொகை அப்படின்னு. அதாவதுப்பா 25 வருஷம் தமிழ் கம்ப்யூட்டிங் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஓ கனித்தொகை தொகுப்பா வந்தா அப்படின்னு தொகை. ஆமா, ஓ தொகுப்ப வர தொகைன்னு தானே சொல்லுவோம். ஓகே ஓகே தமிழ்ல கிளியர் மேம். படிங்க, இப்போ இது கிளியர். கரெக்டா இருக்கும். தீரா காதல் பத்தாச்சு, இது பத்தாச்சு. கீரடி விசைப்பலகை என்ன வருஷம்? 2021, அதுவும் 2021. பார்த்தாச்சு. இங்க பாருங்க, 38 ஆய்வு கட்டுரைகள் வந்து கணிக்கோவை அப்படின்னு ஒரு ஆய்வு மலரா வந்து இது பண்ணிருக்காங்க. கணினி தமிழோட வளர்ச்சி, அதுல நம்ம தமிழோட வளர்ச்சியை பதிவு செஞ்சு அதை ஃபுல்லுமே கணித்தொகை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலா சிங்கப்பூரோட நம்ம வந்து டைப் பண்ணது. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் மொழி தொழில்நுட்பத்திற்காக, லாங்குவேஜ் டெக்னாலஜிக்காக நடத்துனதுக்கு. ஓகேவா? மாடல் நடத்துனதுக்கு. ஓகே, அடுத்து ஐசிடி ஆக்ட்னா என்ன? டிஎன்இஜிஏ கீழே இது வர்ற 2000ல வந்திருக்குமே மேம். அந்த 2009 ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் ஆக்ட். ஐடி ஆக்ட் தான் 2000. ஆமா, ஐடி ஆமா. ஆக்ட். எஸ், நீங்க இது நாம் ஓகே. அடுத்தது ஐடிஎன்டி ஹப் எப்ப வரும்பா? ஐடிஎன்டி ஹப், ஐடிஎன்டி ஹப்னா என்ன? தமிழ்நாடு டெக்னாலஜி டெக்னாலஜி ஹப். ஹப். இதுவுமே 2023. இதுக்கு எப்படிப்பா நான் வைப்பீங்க? இதுவுமே கேட்டிருந்தாங்களா மேம், அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சாங்கன்னு ஏதோ. ஐடிஎன்டி ஹப் எங்க இது பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் ஆமா, கேட்டிருந்தாங்க. கவர்னன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ரிப்பீட்டா கேட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இது அண்ணா எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி. டேட் அண்ட் மந்தோட படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இனோவேஷன் ஹப். அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல. ஓகேவா? ஸோ ஓரளவு டெக்னாலஜி ஹப். இதுக்கு அவ்வளவுதான். இயர் இந்த கேட்டு கோர் எப்படி ஞாபகம் இனிஷியேட்டிவ்ஸ். சொன்னீங்களே மேம். ஆமா, எப்படி பண்ணுவீங்க? டிஎன்டி அதான் மேம் மூணே லெட்டர் தானே? டிஎன்டி முறுக்கு கம்பிகள். ஆமா, எனக்கு டிஎன்டி முறுக்கு கம்பியால் தான் ஞாபகம் வருது. ஓகே, முறுக்கு 3 தானே? ஆமா மேம். முறுக்கு 3 தானே? ஸோ டிஎன்டி முறுக்கு 2023 கம்பி அப்படி ஞாபகம் 23. வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல கோர் இனிஷியேட்டிவ் பீகான்னா என்ன, பாத் ஃபைண்டர்னா என்ன, இது மட்டும் எக்ஸ்பேண்ட் ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். ஓகேவா? பிகான்னா பிசினஸ்